ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓம் நம சிவாய. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு தன்மையில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கிரிவலம் போயிருந்தோம். ஹாஃப் வில்லேஜ் லீவுக்கு வந்து ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் பசங்க வந்திருந்தாங்க. நாங்களும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து நாங்கள் ஜாலியாக வந்து கிரிவலம் போயிருந்தோம். ஆட்டோவில் தாங்க போயிருந்தோம் அண்ணாமலை மலையை சுற்றி வரதுக்காக. ஜாலியாக இருந்துச்சு. துவாரகேஷ் பாருங்கள், அழகாக வட்டை போட்டுட்டு ரெடி ஆகிட்டான். யார் ரெடி பண்ணிட்டுருக்கா பார்த்தீங்கன்னா ஹரிஷ் தான் அவனை ரெடி பண்ணிகிட்ருக்கான். துவாரகேஷை சூப்பராக அழகாக பட்டை போட்டு கிளம்பிட்டாரு. ரொம்பவே நாங்கள் ஆட்டோவில் தான் போனோம். நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாமே. நான், அம்மா, அப்பா, ஹரிஷ், துவாரகேஷ், ரக்ஷிதா, பிரகதீஷ் எல்லாருமே கிளம்புனோம் ஆட்டோவில் ஜாலியாக. பின்னாடி வந்து துவாரகேஷ், ரக்ஷிதா, பிரகதீஷ், ரக்ஷிதா வந்து பின்னாடி உட்காந்துட்டாங்க. நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டோம். அப்பா ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டாங்க டிரைவர் சீட் பக்கத்தில். மழை பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரியும் இங்கேருந்து. இது வந்து கோயிலுக்கு போகிற வழி. அன்பு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா அப்படி நம்ம தேரடி வீதி. இது தேரடி வீதிக்காக போயிட்டு தான் நம்ம வந்து அண்ணாமலை கோயில் இருக்குது. அங்கே தான் தேரடி வீதியில் அண்ணாமலை கோயில் இருக்குது. இது வந்து முதல் லிங்கம். மொத்த லிங்கங்கள் பார்த்திங்கன்னா 8 லிங்கங்கள் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு லிங்கம் வந்து இந்திரலிங்கம். எல்லா லிங்கத்துலையுமே வந்து நான் ஃபோன் வந்து அலோடு கிடையாது. உள்ள சாமி வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோக்கு அலோடு இல்லை. அதனால் நான் வெளியே நின்று எடுத்தேன். இது என்ன பார்த்தா நிலச்சரிவு ஆச்சு பார்த்திங்களா, அந்த பிளேஸு வஉசி நகர் நிலச்சரிவு ஏற்படுச்சு மழை டைமில். அப்போ நிலச்சரிவான இடம் அது. இது வந்து அக்னிலிங்கம். 2வது லிங்கம் வந்து அக்னிலிங்கம். அக்னிலிங்கம் வந்து அக்னியாக நம்மளுக்கு காட்சி அளிப்பவர் தான் வந்து அண்ணாமலையார். அதோட 2வது லிங்கமாக வந்து நம்மளுக்கு வந்து அக்னிலிங்கம் இருக்குது. போகிற மலை சுற்றுற கிரிவலம் போகிற வழியில் ஃபுல்லாமே வந்து நிறைய கோயில்கள் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வந்தீங்கன்னா காளியம்மன் கோயில். நெக்ஸ்ட்டு காளியம்மன் கோயில் தாண்டி பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தட்சிணாமூர்த்தி கோயிலுமே இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரமணாசிரமம் இருக்குது. ரமணாசிரமம் வந்து போகலான்னு பார்த்து நாங்கள் கேட்டோம். ஆனால் வந்து அந்த க்ளோஸில் இருந்துச்சு. இது வந்து சிம்மத்தீர்த்தம் நல்லா மழை டைமில் வந்து நல்லா நிரம்பி வந்துச்சு தீர்த்தம் அந்த குளம் வந்து. அடுத்தது பாராசக்தி அம்மன் கோயில் இருக்குது. நிறைய கோயில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து யமலிங்கம். 3வது லிங்கம் வந்து யமலிங்கம் வந்து இது வந்து யமலிங்கம் வந்து 3வது லிங்கமாக நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இது வந்து காவல் நிலையம் தாண்டி வந்து நாங்கள் வந்துடும் வந்தோன்னா இது வந்து மான்கள்லாம் மலை சுற்றுற வழியில் வந்து அந்த காடு பகுதியாக இருக்குது பார்த்திங்களா. உள்ளே இதில் வேலெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே வந்து மான்கள் நிறையா இருந்துச்சு. ஒரு 7-8 மான்கள் இருக்கும். அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கே ஒரு பாப்பா வந்து ஸ்ட்ராபெரி கொடுத்து பாப்பாவுக்கு அந்த மான்களுக்கு சாப்பிட்றதுக்காக. அதை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடவே இல்லை. சரி கீழே போட்டால் சாப்பிட சொல்லிட்டு அவங்க அம்மா கீழே போட சொன்னாங்க பாப்பாவை. அப்போவுமே மான்கள் வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிடல. மான்கள் ஸ்ட்ராபெரி சாப்பிடாத சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு மான் மட்டும் தான் அது வந்து கொம்பு வச்ச மான் இருந்துச்சு. மீதி எல்லாமே வந்து கொம்பு இல்லாத மான்கள் தான் இருந்துச்சு. நிறைய மான்கள் இருந்துச்சு, புள்ளி மான்கள். அழகாக இருந்துச்சு பார்க்கறது. பாருங்கள், இதுதான் வந்து கொம்பு வச்ச மான். இது வந்து எங்களுக்கு கிட்ட வந்து பார்த்துட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் நிதானமாக பொறுமையாக அழகாக பார்த்துருந்தோம். 4வது லிங்கம் பார்த்திங்கன்னா நிருதி லிங்கம். எல்லா லிங்கத்துமே வந்து அலோவ் பண்ண மாட்டுறாங்க. சாமி வந்து வீடியோ எடுத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நிருதி லிங்கம் நாங்கள் போகும்போது வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை தாண்டி வந்தோன்னா கொஞ்சூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்குதுங்க. கிரிவலம் போகிற பாதையில் நிறைய கோயில்கள் இருக்குது. நிறைய சித்தர்கள் பீடமும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா திருநீர் அண்ணாமலை. இதில் என்ன ஒரு முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா திருநீர் அண்ணாமலையும் மலையும் அண்ணாமலையோட மூலஸ்தானம் அண்ணாமலையார் கோயிலில் இருக்குது. அண்ணாமலை மூலஸ்தானம் வந்து ஒரே நேர்கூட்டில் வரும். அதான் திருநீர் அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா சூரியலிங்கம் வந்து சாமி வந்து நம்ம வெளியுமே இருந்தாலுமே கீழே குனிஞ்சு பார்த்தா தான் நம்ம வந்து சூரியலிங்கம் வந்து நம்ம தரிசனம் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா தேங்காய் பூ வந்து இப்போ சீசன் டைமில் அதை நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கிரிவல பாதையில் நிறைய வந்து சிலைகள் வடிவமைச்சு அழகாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வருணலிங்கத்தில் நிறைய வந்து சிலைகள்லாம் சாமி சிலைகள்லாம் வந்து வேலு அப்புறம் சாமி சிலைகள்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதை தாண்டி வந்தோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அடியண்ணாமலையிலேருந்து உள்ளே போனீங்கன்னா அடியண்ணாமலையை அவங்க வந்து அண்ணாமலையார் கோயில் இருக்குது. அண்ணாமலையாரோட சின்ன கோயில் வந்து இங்கே இருக்குது, அடியண்ணாமலையில் இருக்குது. அது வந்து நடை சாத்திட்டாங்க. டைம் ஆயிடுச்சு, ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு பார்த்திங்களா. அதனால் வந்து நடை சாத்திட்டாங்க. நாங்கள் வெளியே நின்று வழிபாடு செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாயுலிங்கம் வந்து ஓப்பனில் தான் இருந்துச்சு. நாங்கள் போய்ட்டு நல்லா சாமி கும்பிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு நான் டேர்னிங் வந்தேன்னா அந்த காஞ்சி ரோடு டேர்னிங் வந்தோன்னா அங்கே வந்து இந்த மாதிரி திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு நேம் போட்டுருக்கு. அங்கே எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க ஜாலியாக. நெக்ஸ்ட்டு சந்திரலிங்கத்தில் வந்து லாக் ஆகி தான் இருந்துச்சு சாமி. அங்கேயே நாங்கள் வெளியே நின்று வழிபட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்து குடிநீர் சுத்திகரிப்புலாம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய இடத்துல மலை சுற்றுலா நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு குபேரலிங்கம்
குபேரலிங்கம் வந்து நம்மளோட ராசி அதிபதி. ஸோ அதனால் வந்து குபேரலிங்கத்தை வந்து நாங்கள் நல்லா நின்று பொறுமையாக எல்லா சாமியுமே வழிபட்டோம். குபேரலிங்கத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நின்று வழிபட்டோம். ராசிக்கான மீன ராசிக்கான எங்களுக்கு வந்து மீன ராசி. ஸோ மீன ராசி வந்து குபேரலிங்கம் தான் வந்து எல்லா லிங்கத்துக்குமே எல்லா ராசிக்குமே வந்து ஒரு லிங்கம் வந்து முக்கியமான லிங்கமாக இருக்கும். எங்களுக்கு மீன ராசிக்கு வந்து எங்களுக்கு வந்து குபேரலிங்கம். ஸோ குபேரலிங்கம் வந்து சூப்பராக அழகாக குபேரலிங்கம்னால நான் சொல்லலை, குபேரலிங்கம் வந்து அழகாகவே எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க, அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இடுக்கு பிள்ளையார் கோயில். இடுக்கு பிள்ளையார் கோயில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து கூட்டமாக இருந்ததுனால எங்களால் இறங்கி போக முடியல, டைம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக தரிசனம். இதில் வந்து நாங்கள் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு சாமி வந்து கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிதானமாக நின்று சாமி கும்பிட்டு மாராகைமன் கோயிலில் இருக்காங்க சின்னதாக, அதுவும் வழிபட்டுட்டு அங்கேயே உட்காந்து நாங்கள் வந்து லஞ்செலாம் வந்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து எவ்வளோ நேரம் ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் உட்காந்து இப்போ நாங்கள் ஜாலியாக பசங்களாம் நான் அம்மா அப்பாலாம் எல்லாமே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா ஆட்சி வரும். அண்ணா ஆட்சி வழியாக நம்ம வந்தோன்னா இங்கே லாஸ்ட் லிங்கம் பார்த்திங்கன்னா ஈசானி லிங்கம். ஈசானி லிங்கத்தை வந்து வழிபட்டு அதோட லாஸ்ட்டுங்க துவாரகேஷ் பாருங்க ஜாலியாக வந்து பார்க்குறான் வீடியோ எடுத்து தான். அவனுக்கு வந்து கீச்சன் வந்து ஈசானி லிங்கத்தோட கிரிவலம் வந்து நிறைவடைஞ்சதுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க, யாரெல்லாம் கிரிவலம் செஞ்சுருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓம் நம சிவாய.